நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் நீதிமான்கள், நீதிமானுக்கென்று இந்த உலகமே வேலை செஞ்சிட்டு இருக்குது. சின்னர்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன ப்ராஜெக்ட்? உங்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை சின்னர்ஸ்க்கு தேவன் கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்க ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்லவனுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை காட்டுறதுக்காக தான் காசு, அதுவும் ஏன் மூலியமா தான் அந்த செழிப்பு. கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்காக தான் ப்ராஸ்பரிட்டி, அதையும் ஏன் மூலியமா தான் அவர் செய்யறாரு. நான் நிரம்பி வழிந்து அதை நீடர் பீப்புளுக்கு கொடுக்குறோம் பாருங்க, இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறாரு. கர்த்தர் பொருளாதார செழிப்பை வைத்திருக்கிறார், அதை நமக்காக வைத்திருக்கிறார். நமக்கு அதை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா வரங்களுக்கு முன்பதாகும் மணி இஸ் கம்மிங். எமேன், ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், மூப்பர் எல்லாம் சொப்பனங்களை பார்ப்பதும் தரிசனங்களை பார்ப்பதும் வரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதும் இதற்கெல்லாம் முன்பதாய் உன் களங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ இழந்து போன வருஷத்தின் பலனை உனக்கு திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவ. முன்மாறியும் பின்மாறியும் உனக்கு பொழியும். உனக்கு திருப்தி உண்டாகும். உன் ஷேம் நீக்கப்படும். எல்லாவற்றுக்கும் முன்பதாய் பணம் வரும். ஏமேன், நம்ம இதெல்லாம் தைரியமா டிக்ளேர் பண்ணணும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் முன்பதாய் பணம் வரும். எல்லாவற்றுக்கும் முன்பதாய் மை மணி இஸ் கமிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அடுத்த என்ன சொல்லி தந்தேன்? எப்படி பணத்தை கொண்டு வருவதற்கான டெக்னாலஜி என்ன? த்ரூ த சவுண்ட் வேவ்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன ஆக்டிவேட் பண்ணுறாங்க? டு த சவுண்ட் வேவ்ஸ் நீங்கள் சத்தம் எழுப்பும் பொழுது மணி இஸ் கம்மிங் என்கிற ஹோமலோகியோ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் காப்பி பண்ணும் பொழுது எப்படி பணம் உங்களிடமா ஈர்க்கப்படுகிறது என்பதை பற்றி 2வது வாரத்தில் நம்ம பார்த்தோம். அடுத்த செஷனில், அடுத்த எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ராஜரீக அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதனால் உண்டாகிற பண வரத்துக்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து பணம் எல்லாவற்றுக்கும் பதில் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்த்தோம். அப்போ தேவனுடைய பங்கு என்ன, நம்முடைய வேலை அதில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பணம் வேலி அடைத்து இருக்கிறது. பணம் இஸ் அ டிஃபென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நான் சொல்லும் போது இதை நீங்கள் புதுசாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ பணம் எல்லாத்தையும் செஞ்சிருது, பணமே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னா கர்த்தருடைய பங்கு என்ன அப்படின்னா, அது மெசேஜ் நீங்கள் யூடியூப்பில் வரும்போது கேட்டால் தான் உண்டு. இல்லைன்னா அதுக்கான பதிலை கன்ஃபியூஷனோடையே இரு அப்படிங்கம்மா பாருங்க, துப்பாக்கி படத்தில் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்துக்கிட வேண்டியதான். எல்லாம் சொல்லுங்கள், பணம் பதில், பணம் பாதுகாப்பு. அப்போ கர்த்தர் இல்லையா, இதெல்லாம் கர்த்தரால் உண்டாகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பேசுனதுனால ஷார்ட்டாக இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? மை மணி இஸ் கம்மிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மணி கம்ஸ் அண்ட் மணி ஸ்டேஸ். பணம் வரும், பணம் தங்கும். ஏமே, இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் கோர்வையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மேசிவான ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஏமே, ஐ எம் ஸோ ஹாப்பி. என் பணம் எங்கே இருக்கு? எல்லாம் சொல்லுங்கள், என் பணம் எங்கே இருக்குது? பணம் வருங்கியில் பணம் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்த்தர் புதுசாக ஒன்றும் பணத்தை கிரியேட் பண்ணுறது இல்லை. அநேகம் ஆயிரமான பொக்கிஷங்கள் பார்த்திங்கன்னா கப்பல் பயணங்களின் போதும் ஃப்ளைட்டு இதாகும் போதும் நிறையா கிளாஷிங்கில் அல்லது கருப்பு பணம் என்று எரிக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்குது. சரியா? பாருங்கள், ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, டாக்ஸ் கட்டணும்னு சொல்லும்பொழுது நீ போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு, மீன் வரும், மீன் சிக்கும், மீன் வாயில் பணம் இருக்கும், எடுத்து கொண்டு போய் கட்டு அப்படிங்கிறார். நான் கேட்குறேன், அவ்வளோ தூரம் ஏன் பண்ணணும்? பக்கத்துலேயே கீழே குனிஞ்சு பாரு, ஒரு காயின் கிடக்கும், எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சில காரியங்களை ஆண்டவர் வந்து அங்கே சொல்லி காட்டுறாரு பாருங்க. அந்த மீன் வயிற்றில் இருந்த வெள்ளிப்பணம் யாரோ ஒருவரால் துளைக்கப்பட்ட பணமாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவருக்கு தேவையில்லாமல் தூக்கி எறியப்பட்ட பணமாக இருக்கலாம். அப்படி தூக்கி எறியப்பட்ட பணங்களும், அப்படி சிதறிப்போன காசுகளும், அப்படி எரிக்கப்பட்ட பணங்களும் இந்த உலகத்தில் நிறைவாக இருக்கு. ஏமே, டிஜிஎஸ் ஐயா வந்து ஒரு முறை அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்படி அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, பண விஷயத்திற்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு தூதன் வந்து ஒரு கட்டு
ஒரு கட்டு ரூபாயை கையில் கொடுத்துட்டு போனான் நம்ம. அப்போது வந்து இது எப்படி வந்ததுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், பல எரிக்கப்பட்ட பணங்கள் இன்றைக்கி உன் கையில் உயிரோடு திரும்ப வருது அப்படின்னார். ஏமேன். ஐடி ரைடுக்கு பயந்து எரிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட அநேக பணங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்குது பாருங்கள். புதுசாக தேவன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. கிரியேட் பண்ணணும்னா அவர் கிரியேட்டராக தான் இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் சிருஷ்டிப்பின் வல்லமையில தான் செயல்படுறாரு. இன்றைக்கும் அவர் தேவனை சிருஷ்டிக்கிறாரு. ஆனால் எதுக்கு சிருஷ்டிப்பு? ஆல்ரெடி இருக்கும்போது ஏன் சிருஷ்டிப்பு? தங்கத்தை யாரும் உட்காந்து இனி உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. தோண்டி எடுத்தாலே போதும் இல்லையா? வைரத்தை தோண்டி எடுத்தாலே போதும், வெள்ளிகளை தோண்டி எடுத்தாலே போதும். இதை நீங்கள் புதுசாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் தேவைக்கும் அதிகமான அளவுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் வெளியேறப்பட்ட கற்களையும் எல்லா பயன்பாட்டுக்கும் தேவையான சகலவற்றையும் எல்லாம் செய்து முடித்து அவர் ஓய்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ புதுசாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் தான் இருக்குது. அப்போ எனக்கு தேவையான பணமும் இந்த உலகத்தில் தான் இருக்குது, கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் தான் அது இருக்குது. ஆமென். த்ரூ த சவுண்ட் வேவ்ஸ் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஏஞ்சல்ஸ்க்கு பேத்வேயை ரெடி பண்ணி விட்டு, ஏஞ்சல்ஸ்க்கு ரோடை நம்ம கிரியேட் பண்ணி விட்டு அந்த பணத்தை நம்மளால் ஈர்த்து கொண்டு வர முடியும். எல்லா மெசேஜ்லேயும் ரொம்ப முக்கியமானது இந்த சவுண்ட் வேவ்ஸ். நீங்கள் மணி இஸ் கம்மிங் என்று சொல்லுவது. ஆமென். இதுதான் மையம் பாருங்கள், இதுதான் மையம். இதை தொலைச்சிட்டு இதை சொல்கிறதுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது, இதை சொல்லி எனக்கு போர் அடிக்குது, இந்த 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரதர், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆன மாதிரி இல்லைங்கிற சோர்வு வரும்போது அதை ரெட்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சோர்வு வரும்போது என்ன பண்ணணும்? ரெட்டிப்பாக சொல்லணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ளவங்களாம் வந்து வாயை பொத்தி அமைக்கலை. வேற எதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான கட்சிக்காரம்லாம் வாயை கொண்டு வந்து பொத்தி அடைக்கல பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது சீஷர்கள் அதட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. பரிசேயர் சதுசேயர்லாம் அடக்கல, சீஷர்கள். ஏங்க இயேசு கூடயே பயணித்து கொண்டிருக்கிறவன், இயேசு ஒரு இடத்துல அற்புதம் செய்வதற்கு அவர் சீஷனே, சத்தியம் தெரிந்தவனே, கிருபையை பேசுறவனே, விசுவாசத்தை பேசுறவனே, விசுவாசத்தை நம்புறவனே தடையா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன் அற்புதத்துக்கு. சீஷர்கள் அவரை அதட்டினார்கள் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், கூட இருக்கிறவனே திரும்ப திரும்ப சொல்லுவான், உங்க சிந்தையே திரும்ப திரும்ப சொல்லும், இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் நம்பாத, இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு. நீங்கள் சொல்ல வேண்டியது, சொல்லி நடக்கலைன்னா பிரச்சனை இல்லைடா, ஆனால் சொல்லி நடந்தா, நான் சொல்கிறதுனால எனக்கு ஒரு செலவு இல்லைடா, காசு என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? காசு என்கிட்ட வரும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுங்க? அதனால் சோர்ந்து போகாதுருங்க. இந்த மாதிரி சொல்லப்படும் பொழுது விதைச்சி வச்சுட்டு போய் தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. விதைச்சிட்டியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு, டங்ஸ் பேசிக்கிட்டே இரு, அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு, புதுசு புதுசாக விதையை எடுத்து விதைச்சிக்கிட்டே இரு. காலையில் உன் விதையை தூவு, மாலையில் உன் கையை நெகிழ விடாதே. அது இது எது வாய்க்கும்னு அறியாத, அது எப்படி உனக்கு தெரியும்? விதைச்சிக்கிட்டே இரு. சிலது வளர்ந்தா மரமாக வரும், இல்லைன்னா உரமாவது ஆகும். அதனால் பயப்படாத, நீ செஞ்சது எதுவும் வேஸ்ட் ஆகாது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் கையிட்டு செய்த எந்த காரியமும் வேஸ்ட் ஆகாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தரும். நீங்கள் கையிட்டு செஞ்ச ஒரு காரியம் நஷ்டமே ஆயிருந்தாலும் அதில் இருந்து கூட ஒரு பெரிய பலன் உண்டாகும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. எப்படி பிரதர் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், தேவன் சபித்த பூமி தான் சோதம் குமரா. உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுதும் அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து சில மினரல்ஸை மேக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சவக்கடல் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா பாருங்க, உப்புக்கடல் அப்படின்னு சொல்லப்பட இப்படிய ஏரியா பாருங்க, அது டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதில் இருந்து கூட மனிதனுக்கு தேவையான சில மினரல்ஸை அதில் இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தேவன் சபித்த பூமியிலிருந்து கூட ஒரு நன்மை வரும்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் உண்டான நஷ்டத்தில் இருந்து ஒரு நன்மை வராதா? பெரிய நன்மைகள் உங்கள் நஷ்டத்திலிருந்து திருப்பப்பட போகுது. ஆமாம், இதை ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இது தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். ஏமே, இது தீர்க்க தரிசனம் அல்ல, இதுதான் தீர்க்க தரிசனம். ஏதோ ஒன்று செஞ்சு நான் நஷ்டப்பட்டேன் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதில் ஒரு பெரிய வல்லமையை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. ஏமே, அதில் ஒரு பெரிய திருப்பு முனையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏதோ ஒன்று செஞ்சதுனால பெரிய நஷ்டமாயிடுச்சு பிரதர், ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் என்னால் அடுத்த மூக்குள்ளேயே போகிறதுக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் இப்போ நான் ஸ்டக்காகி போய் நிற்கிறேன், ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் இப்போ நான் மானங்கட்டு போய் நிற்கிறேன், ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் இப்போ என்னை யாரும் நம்ப மாட்டுக்காங்க. இப்படி ஒரு நஷ்டத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் சாபகரணமான வாழ்க்கையிலேருந்தே சில மினரல்ஸ் வெளியில் எந்திரிச்சு வரப்போகுது. அப்படியே புரட்டி போடும் பாருங்க, அப்படியே புரட்டி போடும், அப்படியே புரட்டி போடும். ஆராபா ரக்கம் படரதலபா ஷந்தலபா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுங்க. வேறு எந்த ஃபோக்கஸும் வைக்காதீங்க. இந்த ஒரு சீசனை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஞானியின் இருதயம் காலத்தை அறியும். கேள்வி கேட்கணும் பாருங்க. இத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஏன் நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். என் வயது ஒத்த ஆட்கள் எப்படியோ போயிட்டாங்க அப்படின்னு பொறாமப்பட்டுட்டு, அந்த பொறாமப்படுறவன் தான் விமர்சித்துட்டு உட்காந்துட்டே இருப்பான் பாருங்க. பொறாமப்பட்டுட்டு என்ன பண்ணிடுறது, அப்படியே உட்காந்துருது. இல்லை, உங்களுக்கு ஒரு அப்படி என்ன வர்றது நல்லது. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய சின்ன வயசுக்காரங்கெல்லாம் இவ்வளோ தூரம் முன்னேறும் பொழுது நான் எதில் மிஸ் பண்ணேன் டாடி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி ஒரு கேள்வியோடு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, பொறாமை இல்லாமல் எனக்கு ஒன்று புரியலை, நான் இப்படி வாழணும் ஆனால் இன்னும் வாழலை, வயசும் ஆகிட்டே இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சங்கடமாக இருக்குது, ஆண்டவர் என்ன தான் யோசிக்கிறீர் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் அதுக்கான ட்ரையல்னா இந்த இந்த ப்ராஸ்பரிட்டி குரூப் பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஒரு காரியத்தை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களால் கூர்முனையோடு செயல்படுத்த முடிஞ்சதுன்னா, அதில் நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியும். எப்படி காட்டு பகுதியில் வாழலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறவங்க ஒரு மரத்தை வச்சு அதில் ஒரு சின்ன குழியை போட்டு அதில் ஒரு சின்ன கம்பை வச்சு இப்படியே தேய்ப்பாங்க பாருங்கள், இப்படியே தேய்ப்பாங்க. ஃபோக்கஸாக தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது விடாமல் தேய்ச்சிட்டு கை சுட்டாலும் பரவாயில்லன்னு அப்படியே தேய்க்கும் பொழுது பார்த்தா அதுலேருந்து ஒரு சின்ன நெருப்பு வருது, சின்ன ஸ்பார்க் வருது. அதை தூக்கி போட்டு அப்படியே நெருப்பாக்கி விட்றாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் எப்படி லென்ஸை வச்சு சூரிய ஒளியை ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்துல குவிக்கும் பொழுது நெருப்பு கப்புன்னு வருதோ, அந்த மாதிரி தான் பாருங்கள். அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ண 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 அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும்னு இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள் உலகத்தில். அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும். என்கிட்ட புல்டவுசர் இல்லைங்க, ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய மலை, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உளி இருக்கா, சுத்தியல் இருக்கா, நீ அடிக்க ஆரம்பி. எங்கேருந்து என்ன சப்போர்ட் வரும்னு தெரியாது, இயற்கை உனக்கு அனுகூலமாகும், பாதையை பிளந்து விடும். ஒரு தாத்தா பாருங்கள், ஒரு ஒய்ஃபு, இப்போ தாத்தா அவர் எங்கே இருக்கும் பொழுது அவர் ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருந்திருக்கு. ஒரு மலையை தாண்டி சுற்றி போக வேண்டிய ஒரு நேரம் பாருங்கள். ஏதோ ஒரு சிக்கலில் என்ன ஆயிடுச்சா, அந்த ஊரில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் தூக்கி போகும்போது ஒரு ஒய்ஃப் இறந்து போயிடுச்சான் பாருங்கள். அப்போது அவருக்கு ஒரு கோபம் வந்து தான், இந்த மழை இருந்ததுனால தான் நான் என் முன்னாடி என் பிள்ளையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி இவர் தனி ஆளாக நின்று, நான் சொல்கிறது உண்மை, கூகுளில் இருக்குது, நார்த் இந்தியாவில் நடந்த காரியம் சொல்கிறது, நான் யூடியூப்பில் இருக்குது. நார்த் இந்தியாவில் ஒரு தனி மனிதனாக நின்று ஃபோக்கஸ் பண்ணி அந்த மலையை அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்கள். அடித்து 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 வருஷ கணக்கில் அடித்து ஒரு பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். ஜனாதிபதி உட்காந்து அவார்டு கொடுக்குறாரு, பிரதமர் உட்காந்து அவார்டு கொடுக்குறாரு. ஒரு ஒரு வயதான நபர், அவருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கோபம் ஒரு மலையே பலந்துருக்குது பாருங்க. ஐயோ, இந்த உலகத்திலே இது சாத்தியம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பலனில் இருக்கிற நமக்கு எத்தனை அதிகம் சாத்தியமாக இருக்குது, எத்தனை அதிகமாக சாத்தியமாக இருக்குது. பிரியமானவர்களே, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுனேன். வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நேரத்தை வேற எதுலையும் விரயமாக்கிறாதீங்க. அதில் ஒன்றில் குவிங்க. நான் சொல்கிறேன், மணி இஸ் கம்மிங், எனக்கு நடக்கும், எனக்கு வரும், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், பாக்கியமும் நன்மையும் எனக்கு உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தீங்கு நாளை நான் காணாதிருப்பேன். இதெல்லாம் டெய்லி டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க பாருங்க. ஞானத்தினாலும் புத்தியினாலும் தேவன் என்னை நிரப்புவார், ஐஸ்வர்யத்தினால நிரப்பிக் கொண்டே இருப்பார். இந்த உலகத்திலே நான் ஏழ்மையா இருக்க மாட்டேன், நான் ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளை என்பதை நீங்கள் உறுதியாக ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, ஒரு காரியத்திற்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, பணத்துக்காகவே கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு. பணத்துக்காக நம்புறதை விட உன்னதமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. பணத்துக்காக நான் பேங்கை நம்பக்கூடாது, பணத்துக்காக நான் போய் திருட்டுத்தனத்தை பண்ணக்கூடாது, பணத்துக்காக போய் நான் மற்றவன்கிட்ட போய் நம்பக்கூடாது பாருங்க. பணத்துக்காக நான் கர்த்தரை நம்புவேன், அதுதான் உண்மையான நம்புதல். வேற எதுக்காக நம்பணுமா? பரிசுத்தத்துக்காக கர்த்தரை நம்பணுமா? பரிசுத்தத்துக்காக கர்த்தரை நம்பு, மற்றதுக்கெல்லாம் நீ கர்த்தரை பணத்துக்காக கர்த்தரை நம்புறாங்க பாருங்க. முட்டாள். பணத்துக்காக கர்த்தரை நம்பதை விட உன்னதமான ஒரு விஷயம் கிடையாதுடா, புரிஞ்சுக்கோங்க.
பணத்துக்காக நீ மற்றவனை நம்பிட்டனா எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா? பணத்துக்காக நீ பேங்கை நம்புறதும், பணத்துக்காக நீ கடனை நம்புறதும், பணத்துக்காக அடுத்தவனை பறிக்கலாம் நீ நினைக்கிறதையும் விட உனக்கு பண விஷயத்தில் அவன் தேவனாக இருக்கணும்னு அர்த்தம். நீ யாரை பணத்துக்காக நம்புறியோ பண விஷயத்தில் அவன் தான் உனக்கு கடவுள்னு நீ சொல்லிடுற. நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் என் பணத்துக்காக கர்த்தரை நம்புகிறேன், என் செல்வ செழிப்புக்காக கர்த்தரை நம்புகிறேன், அவர் வாக்குரைத்திருக்கிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபோக்கஸ், எல்லாரும் சொல்லுங்க ஃபோக்கஸ். ஐஸ்வர்யத்திற்கு உண்டான சகல வார்த்தைகளையும் நீங்கள் எழுதுங்க. ஆமென். உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். ப்ராஸ்பரிட்டிக்கென்றே ஒரு புதிய பைபிள் ஒன்று வாங்குங்க, ப்ராஸ்பரிட்டிக்கென்றே புதிய டைரி ஒன்று வாங்குங்க, எழுதுங்க. அதில் உங்களுக்கு தேவன் காட்டுகிற ட்ரீம் எல்லாம் எழுதுங்க. இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டியை பற்றி தானே பேசின பேச்செல்லாம் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டைரியும் திரும்ப பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது செல்வத்திற்கு ரிலேட்டடாக வருகிற வசனங்களை அடிக்கோடு எடுங்க. செல்வத்துக்கு ரிலேட்டடானா எல்லாத்தையும் எடுக்கலாம் பாருங்களேன். விலையேறப்பட்ட ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், விலையேறப்பட்ட கற்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், தங்கம் பொன் அப்படின்லாம் வந்திருக்கும் பாருங்கள். எல்லாம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யங்கிற வார்த்தை வந்திருக்கும், செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கும், ஆஸ்தி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், திரளான அப்படின்னு வந்திருக்கும், ஏராளமான மாடுகளும் இப்படிலாம் வந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். லட்சம் வார்த்தை இருக்குது பைபிளில். எல்லாத்தையும் அடிக்கோடு எடுங்க, அதெல்லாம் பைபிளில் எழுதுங்க. அதுக்கு பக்கத்துலலாம் உங்கள் பேரை எழுதுங்க. நான் அப்படிலாம் எழுதி வச்சுருக்கேன், பைபிளில் கிறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். யோபுவுக்கு திரளான ஆடுகள் 7000 ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல நான் என் பேரை போட்டு ஜவகருக்கு 7000 ஆடுகள் 6000 ஏர் மாடுகள் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் நான். எழுதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்கள் சுதந்தரிப்பு. நான் விமர்சிக்கும் கூட்டம் அல்ல, நான் சுதந்தரிக்கும் கூட்டம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் விமர்சிக்கும் கூட்டம் அல்ல, நான் சுதந்தரிக்கும் கூட்டம். உங்களுக்கு தேவையான பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா? தேவன் பரலோகத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் போடுவாருங்களா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லை, இந்த உலகத்தில் தான் தேவையான எல்லா பணமும் இருக்குது. அதை சில நேரங்களில் பிசாசு தன்னுடைய கையில் வச்சுருக்கிறான், இன்னும் சில இடங்கள்லாம் அது குவிக்கப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஆங்காங்கே தேக்க நிலையில் இருக்கிற சில பணங்கள் உங்களுக்காக இன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதற்கென்று தேவன் சில காலங்களை வைத்திருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எந்த காலம் தெரியுமா? அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்ட உடனே எனக்கு இப்போ நடக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களா, அதுதான் அந்த காலமாக இருக்குது. சில காலத்திற்கு என்று தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசியாக சொல்கிறேன், திஸ் இஸ் த சீசன். ஏமே, திஸ் இஸ் த சீசன். நீதிமொழிகள் 13:22. ஸோ நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல பணக்காரன் ஆகிறதுக்கான தகுதிகள்லாம் என்ன தெரியுமா? சிரிக்கணும், தைரியமாக கன்ஃபர்ஸ் பண்ணணும், டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கணும். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. மௌரா ஷதலபா ரத்தகம் படரதலமா அருதலபா மல்படரதலமா ஷதகம் படரதலபா. தி வெல்த் ஆஃப் தி wicked is laid up for the Christian. ஆமென். கர்த்தர் பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார். பிச்சு பிடுங்கி அங்கலாய்த்த ஒரு வாழ்க்கையோடு, தலவிரிகோலமான ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுல தேவன் அதை பார்த்தாலே என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, பெஸ்ட்டை நீ சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெஸ்ட்டை நான் சாப்பிடுவேன். ஏமே, ரிச்னஸ்ங்கிறது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ரிச்னஸ் நம்முடைய இமேஜினேஷன்ஸை விட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது இல்லையா நம்முடைய ரிச்னஸை பற்றி, அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. தவிர
ஒருபோதும் அதுக்கு குறைவா இல்லை. பாருங்கள், நான் எங்கே பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியணும். பாருங்கள், நான் எந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கேங்கிறது நல்லா புரியணும். நான் சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஃபேமிலியில் பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஆல்ரெடி இந்த உலகத்தில் செட் பண்ணி வைத்துட்டு தான் தேவன் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார். ஆதியிலிருந்தே தேவன் அந்த பிளானில் தான் இருக்கிறார். எப்படி ஆதாமுக்கு உண்டு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறவு உட்காந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா, அல்லது ஆதாம் வைக்கிறதுக்கு முன்பதான் எல்லாம் கிரியேட் ஆனிச்சா? எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆதாமுக்கு என்னங்க வேலை அப்படின்னா அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு ஒரு வேலை இருக்குது. பாருங்க, ஏதேன்னு ஒரு தோட்டத்தை மாடலாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வைத்து, இந்த பூமி முழுக்க நீ என்ன பண்ணு ஏதேனா மாற்று அப்படின்னு சில டெக்னாலஜியெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்கள். ஆனால் போய் உள்ள சரியாக பயன்படுத்த முடியல. பட் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஏதேனா மாற்றுறது மட்டும் இல்லை, எல்லாருடைய லைஃப்பையும் நம்மளால் ஏதேனா மாற்ற முடியும். ஒரு மாடல் ஹெவனாக இந்த உலகத்தில் நம்மளால் இருக்க முடியும். இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க, நான் ஹெவனுடைய மாடல். Amen. I'm a model of Eden. I'm a model of Eden. According to the Bible, கிங்டம் எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏமே என்னை பணக்காரனாக்க கிங்டம் என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு அடிமைக்கு நான் பிறக்கவில்லை, நான் ராஜாவுக்கு பிறந்திருக்கிறேன். ஆகையால் கிங்டம் என்னுடைய பணத்திற்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. ஆவியானவர் எனக்காக வேலை செய்கிறாரு, ஏஞ்சல்ஸ் எனக்காக அதற்காக வேலை செய்து பாருங்க. ஏமே இந்த வசனத்தின் அடிப்படையில் அக்கார்டிங் டு ப்ராப்ஸ் 13:22 அடிப்படையில் ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கோடு இட்டு பார்க்கணும். இம்பார்ட்டண்ட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சொத்து சேர்க்கறது குறித்து ஒரே வார்த்தையில் ஞானி சொல்லிட்டான். சரியா? சாலமோன் ஞானி சொத்து சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே விளக்கம் கேட்கக்கூடாது. அவன் ராஜா, அவன் ஞானி, அவன் அந்த ராஜரீக அபிஷேகம் உடையவன். அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஆவியானவர் வேதத்தில் அதை என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறான்னா ரொம்ப சரியாக இருக்கும். நல்லவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? காலையில் எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு 8 மணிக்கெலாம் அவர் வாக்கிங் போயிடுவார் பிரதர், அவ்வளவு நல்ல மனுஷன் பிரதர் அப்படின்னு இந்த உலகம் ஒரு பேர் வைக்கும் பாருங்க. எப்போ காலையில் எந்திரிச்சு காஃபி குடிக்கிறோம்னா நல்ல மனுஷன் இல்லை. காலையில் குடிச்சு எந்திரிச்சு குளிச்சதுனாலேயே அவன் நல்ல மனுஷன் இல்லை. வேதம் சிலவன நல்லவன் சொல்லுது, அவன் தான் நல்லவன். புரியுதா? பாருங்க, இதை இப்போ இப்படி கொண்டு வருவாங்க. நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படி என்னைய நல்லவன் சொல்லலாம்? பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் நல்லவன் இல்லையே, நீ எப்படி என்னைய நல்லவன் சொல்லலாம்? அப்படி சொல்லாத அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க பாருங்க. அவர் சொல்லாதன்னு சொல்லலை. பிதா ஒருவர் தவிர நல்லவன் இல்லைங்கிறது நீ ஒத்துக்கிடுறியா? ஒத்துக்கிடுறா? நீ என்னைய நல்லவன் சொல்றா இருந்தா நானும் பிதாவும் ஒன்று அப்படிங்கிறத நீ ஒத்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. புரியுதா? இது ஒரு வேற வகையான தியாலஜி. ஆனால் இவங்க அதை எடுத்து தப்பான ரீதியில் சொல்கிறதுனால இப்போ நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குது. நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு தேவன் சொல்கிறதுக்கு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டால் நீதிமானுங்கிற சர்டிஃபிகேட்டே கிடைக்குது, நல்லவங்கிற சர்டிஃபிகேட் கிடைக்காதா? இப்போ என்னன்னா, நல்லவனுக்கு வேதம் சில அடையாளத்தை சொல்லுது. நீ நல்லவன் என்று பேர் எடுக்கணும்னா உன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வையின்னு சொல்லுது. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நல்லவனுக்கு அடையாளத்தை வேதம் சொல்லி கொடுக்குது. என்ன? நீ என்ன பண்ணு, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இப்போ பேர பிள்ளை வரைக்கும் சொத்து சேர்த்து வை அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மூதாதையர்கள் சில சொத்துக்களை வைத்திருக்கிறாங்கன்னா அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி முற்படாதீங்க. ஒருவேளை சொந்தக்காரனா சேர்ந்து அதை விற்றே ஆகணும்னு நிலையா நின்னான்னா உங்களுடைய பங்கை நீங்கள் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அல்லது ஒட்டுமொத்த காசை கொடுத்து அந்த சுதந்திரத்தை நீங்கள் வாங்குறதுக்கா வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஆனால் உங்கள் கையில் முழு சொத்தும் வந்துருச்சு, நீங்கள் தான் அதனுடைய வாரிசு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து விற்கிறதுக்கு முற்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய மிற்புதாக்கள் அது உங்களுடைய ஜெனரேஷனுக்காக சேர்த்து வைத்த சொத்துகள். ஏமே அது உங்களுடைய பேர பிள்ளைகள் வரைக்கும் போகணும், அதுக்கும் கீழேயும் போகணும், இன்னும் 1000 தலைமுறையும் அந்த லேண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு வேளை விற்றுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. திரும்ப வாங்குறதுக்கு ஒரு பலனை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக வாங்குறதுக்கு பலனை தருவார். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், விற்காதீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த
சம்பாத்தியத்தில் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை விற்கிறதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் விற்கலாம். ஆனால் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களை விற்பதற்கு முற்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படின்னு. ஏமேன். வேதம் உங்களை நல்லவனாகவே பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அதனால் சொத்துக்கள் வாங்குங்க. சில சொத்துக்களை உங்கள் பிள்ளை பேரில் எழுதி வைங்க, சில சொத்துக்களை பேர பிள்ளைங்க பேர்லேயே எழுதி வைங்க. எழுதி வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படின்னு இழுக்காதீங்க. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா, அது உங்கள் காதில் விழுதுன்னா, அந்த எபிலிட்டி உங்களுக்குள்ளே பெருக போகுதுன்னு அர்த்தம். ஏமேன். அல்லேலூயா. அது ஏதோ ஒரு புது விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நான் முதல்ல சொன்னேன், விமர்சிக்கிறவங்களால சுதந்திரிக்கவே முடியாது. நாளைக்கு இந்நேரத்தில் 24 hours எல்லாம் மாறும் அப்படின்னு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான். இதை கூட நீங்கள் தீர்க்க தரிசனமாக அப்படியே எடுத்துக்கிடலாம். 24 hours எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வானத்தில் ஜன்னல் வச்சு திறந்தாலும் அந்த ஆளை கொட்டி தள்ளிடும் அப்படிங்க. வானத்தில் மலைகளை வச்சு திறந்து விட்டா கூட போய் சும்மா எடுத்தாது. ஆமாம் வந்தாவலாம், மணி இஸ் கம்மிங்னு சொன்னாவலாம், அந்த ஆளை நிரம்புமா. இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவான் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டான், கழுத்தில் மிதி வாங்கி செத்துருவேன் அப்படின்ட்டான். சொன்ன மாதிரியே கழுத்தில் மிதி வாங்கி செத்துட்டான். விமர்சிக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், சுதந்திரிக்கணும். நான் சுதந்திரிக்கலாம், கழுத்தில் மிதி வாங்கி தான் நான் சாவேன்னு சொன்னா இட்ஸ் அப் டு யூ. ஆனால் என்னுடைய ஆசை எல்லாரும் சுதந்திரிக்கணும். ஒருத்தன் கூட கழுத்தில் மிதி வாங்கி செத்துறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரிப்பேன், விமர்சிக்க மாட்டேன், சுதந்திரிப்பேன். Glory to be the living God. ஸோ வேற நல்லவனுக்கு சில அடையாளம் சொல்லுது. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர்களே இப்போ நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வைக்க போறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? இது எல்லா கற்பத்தையும் திறந்து விட்டுருங்க. ஹல்லேலூயா. இது வந்து பாருங்க, உங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரு புழு பூச்சி இல்லை அப்படின்னா புழு பூச்செல்லாம் கேட்காதீங்க. அல்பண்டோ சொல்லு ஒரு டேப்லெட்டை போட்டு புழு பூச்செல்லாம் கொண்டு விடுவாங்க. நீங்கள் பிள்ளைய கேளுங்க. ஏமே வயத்தில் பாருங்க, உங்கள் பிள்ளைகளை இப்படி சொல்லி நீங்கள் ஆசீர்வதிங்க. கற்பம் திறக்கப்படும். எப்பா நீ நல்லவன் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லவன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சேர்த்து வைப்ப. நானும் நல்லவன், நானும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சேர்த்து வைப்பேன். ஆனால் நீயா என்கிட்ட பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க. வேணும் அப்படி சொல்லுது. ஓகே, இதில் அடுத்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என் பணம் எங்கே இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, என் பணம் எங்கே இருக்குது? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. நான் சொல்லட்டா, உங்களுக்காக சில பாவிகளை தேவன் வேலை செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக சொத்து சேர்க்கிற வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் வந்த பாடு இல்லையே அப்படின்னா, திஸ் இஸ் த சீசன். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் ஒட்டுமொத்தமாக திரும்ப வருது பாருங்க. ஏமேன், ஏமேன். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். சொல்லுங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஏன் பணத்திற்காக, எனக்கு வர வேண்டிய பணத்திற்காக யார் யாரெல்லாமோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐமீன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி தமிழில் இது எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஆனால் இது வந்து எம்பசி ஆடட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்திருக்குது. தட் மீன்ஸ் சரியான அர்த்தத்தோடு அது சொல்லப்படலை அப்படின்னு வந்திருக்குது. சில ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறாங்க, அதாவது பாவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சும் பாரேன் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இதுவும் மாயை அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தமா, பாவிக்கு இது மாயையாக இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம புசுக்குன்னு யார்கிட்டயோ கொடுத்துட்டான். யார்கிட்டங்க கொடுத்தான்? ஜவகருக்கு கொடுத்துட்டான்.
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், ஜவஹருக்கு கொடுத்துட்டான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், சில்வாஸுக்கு கொடுத்துட்டான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், ஆதிக்கு கொடுத்துட்டான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அமலாபுரட்டோவுக்கு கொடுத்துட்டான். ஏமே ஹல்லேலூயா, உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அருள் பிரதருக்கு கொடுத்துட்டான். சரி, இது எப்படிலாம் நடந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணிருங்க. ஆஸ் அ கிறிஸ்டியனா யார் நல்லவன்? வேதத்தின் அடிப்படையில் யார் நல்லவன்? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனை தான் வேதம் நல்லவன் நல்லவன் என்கிற முத்திரை பதிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் தான் கழுவப்பட்டதை உணர்ந்தவனை தான் வேதம் நீதிமான் நீதிமான் என்கிறத சொல்லிட்டே இருக்குது. இப்போ இது பெரிய, இது வந்து பேசிக்கான தியாலஜி. இதுக்குள்ள நான் போயிட்டோம்னா இதுக்கே நேரம் சரியாயிரும். எல்லாரும் சொல்லுங்க நான் நீதிமான், எல்லாரும் சொல்லுங்க நான் நல்லவன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை பேச வேண்டியதாகி போவோம். சரியா? இது ரட்சிப்பினுடைய இம்மிடியேட்டா ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டா அந்த யூனிஃபார்ம் எப்படி முக்கியமோ, யூனிஃபார்ம் எப்படி அந்த ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணியிருந்தோ, அந்த மாதிரி உங்கள் மீது இருந்த பாவக்கரைகள் நீக்கப்பட்டு அந்த சட்டை களைந்து போடப்பட்டு நீதிமான் என்கிற ட்ரெஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்க அந்த ஸ்கூல் பிள்ளை தான், அதுக்கான யூனிஃபார்ம் உங்க கையில வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இது என்ன பண்ணுது, இந்த சட்டையை உங்க இதில் போட்டு விட்டுருச்சு பாருங்க. இன்னும் நான் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், அங்கே தான் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற டவுட்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள். ஏமே அவர்கள் நல்லவர்கள் என்கிற வேதம் சொல்லுது. இப்போ பாருங்க, இந்த இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு என்று உலகமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன சொல்லட்டா, எதுவுமே மூவ் ஆகலன்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்காக வேலை செய்துட்டு இருக்கு. எப்படின்னு காட்டுறேன். சரியா? ஏமே எப்படின்னு உங்களுக்கு காட்டாம விட போறதில்ல. மோராபா ஷதலபா ரகமட ரதலபா அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் தட் மீன்ஸ் சின்னர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், சின்னர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஆமென். ஹல்லேலூயா. ப்ராஸ்பரிட்டி உங்களுடைய போர்ஷனாக இருக்குது. இந்த ரெவல்யூஷனை நீங்கள் வாங்கி விடணும். ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கும் பொழுது நல்ல பெரிய காரு, வீடு, பங்களா, நல்ல உடைகள் இப்படின்னு சின்ன லெவலில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. சின்ன லெவலில் இந்த ப்ராஸ்பரிட்டியை பேசுகிறவனுங்க அதை தான் மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப கம்மி. மெயின் தீம் என்னென்னா ஃபார் த காஸ்பல், சுவிசேஷத்திற்காக தான் ப்ராஸ்பரிட்டியை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எதுக்கு போஸ்டர் அடிக்கும் காசு செலவு பண்ணி மனுஷன் அவனை காட்டுறதுக்கு? அந்த மாதிரி தான் தேவன் இந்த உலகத்தில் ஏன் செழிப்பு வைத்திருக்கிறார்னா அவர் நல்லவர்னு காட்டுறதுக்கு. அவர் நல்லவர்னு காட்டு. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு ஏன் வேணும்? அவர் நல்லவர்னு காட்டணும். அதை ஏன் மூலியமா காட்டணும். செழிப்பு ஒரு பர்பஸுக்காக என் கையில் கொடுக்கப்படுது. இதெல்லாம் டிக்ளரேஷன், இதெல்லாம் எழுத வேண்டிய வார்த்தைகள். நீங்கள் அப்படியே எழுதி வைங்க. செழிப்பு ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்படுது, கர்த்தருக்காக கொடுக்கப்படுது, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக அது கொடுக்கப்படுது. சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் என்னதுங்க? அவர் செழிக்க பண்ணுகிறவர் என்பது தான் சுவிசேஷமே. அவர் பாவிகளை ரட்சிக்கிறாருங்கிறது தான் சுவிசேஷமே. அவர் நோயிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்பதுதான் சுவிசேஷமே. இந்த சுவிசேஷத்திற்காக செழிப்பு கொடுக்கப்படுகிறது. அது கர்த்தரை காட்டுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அது என் மூலியமாய் நடக்கிறது. ஏமே நல்லவர்களே, நீதிமான்களே, மல்டி மில்லியனியர்ஸே, உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஏமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பீங்க. கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்துட்டுருக்கேன், விவரம் தெரியாமல் பேசாத ஓய் அப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இல்லை பிரதர், விவரம் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கழுதையுடைய தலை 20 வெள்ளிக்கு விற்கிதுன்னு தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபெமைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல தான், பஞ்சம் இருக்குதுங்கிற இடத்துல தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். விரோதிகள் பாளையமிட்டு இருக்கிறார்கள் என்கிற இடத்துல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் பஞ்சம் மாற்றப்படும் என்று சொன்னது உண்மைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நிலங்களை வாங்குவது, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போறது உண்மை. கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், ஏற்கனவே பெண்டிங் நிறையா இருக்கு பிரதர், அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர். ஆனா நீ சொத்து வாங்குவ பிரதர், எல்லாமே நாசமா போயிட்டு இருக்கு பிரதர், எனக்கு அதெல்லாம் தெரியாது சிஸ்டர். நீங்கள் சொத்து வாங்குவீங்க, அதுதான் எனக்கு தெரியும் சிஸ்டர். நான் கர்த்தருடைய வாயா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இவ்வளவு தைரியமாக அடிக்கிறீங்க? ஏன்னா தேவன் ப்ராஃபஸி பண்ண இடம் எல்லாமே அப்படிப்பட்ட இடமா தான் இருந்திருக்கு. அதனால எனக்கு எந்த கலக்கமும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. தேவன் வந்து ப்ராஃபஸி பண்ணுற இடமெல்லாம்
பஞ்ச தேசத்தில் தான் வந்து ப்ராஃபஸி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பஞ்ச நிலத்தில் தான் வந்து ப்ராஃபஸி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுதான் மாறுது. இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, ஏசாயா 41 தண்ணீர் கிடைக்காம தாகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீர்க்கேணிகளமாய் மாற்றுவேன் அப்படின்ட்டு இருக்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. அவர் ப்ராஃபஸி பண்ணும்பொழுது எல்லாம் வறட்சியான இடமா தான் இருக்குது. அதனால தான் தைரியமாக நான் சொல்கிறேன், நாளைய நிலைக்கே வக்கில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உங்கள் மீது ஆவியின் கரங்களை நீட்டி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆஸ்திகளையும் சுதந்திரங்களையும் வைத்து போவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, செழிப்பு ஒரு பர்பஸுக்காக இருக்குது, அது கர்த்தரை காட்டுறதுக்காக இருக்குது, அது ஏன் மூலியமாக காட்டுறதுக்காக இருக்குது. ஆமென். பா கவிதை மாதிரி எழுதி வைங்க. செழிப்பு கர்த்தரை காட்டுறதுக்காக இருக்குது, அது ஏன் மூலியமாக காட்டுறதுக்காக இருக்குது. அடரே ஆச்சரியகுரி. அதனால தான் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம உடஞ்சி போய் உட்காரக்கூடாது, கர்த்தருடைய சபை தரித்திரம் பிடிச்ச நிலையில் இருக்கக்கூடாது. பாருங்க 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெரிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்கிலீஷில் இப்படி வந்திருக்குது, and God is able to make all grace abound towards you, that you always having all sufficiency, எல்லாரும் சொல்லுங்க, always having all sufficiency, எல்லாவற்றிலும் ஆவியின் ரீதியில் பிரதர், அபிஷேகத்தில் பிரதர், அன்னைய பாஷையில் பிரதர், not only spiritually, physically also. Amen. Not only spiritually, physically நீங்கள் திருப்தியாக இருக்கும்படியாகவும் sufficiency in all things may have an abundance for every good works. எல்லாரும் சொல்லுங்க, every good works, சில நல்ல காரியங்களை நீங்க செய்யும்படிக்கு may have an abundance for every good work. எல்லாரும் சொல்லுங்க, every good work. அவங்களுக்கு ஒரு இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன், நெகோஷியபிளே இல்லாமல் பெஸ்ட்டை நீங்கள் கர்த்தர் இடத்துல இருந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏமே பிளென்ட்டியை, ஏன் இந்த பிளென்ட்டி, ஏன் இந்த நிரம்பி வழிதல் அப்படின்னா, ஒருத்தன் சட்டியை சுரண்டும் போது வரட்டுன்னு சத்தம் கேட்டு அதை போய் ஏழைகளுக்கு இறங்கினா அப்படின்னு சொல்லலை பாருங்களேன். அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யூ ஷுட் ஹாவ் plenty and more than enough to help others in need. ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுக்காகவே தேவன் வாழ்க்கையில் plenty-யை தருவார். அக்கார்டிங் டு the verse 2 கொரிந்தியர் 9 அடிப்படையில், 9:8 அடிப்படையில், நான் சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்கவும் படிக்கும் நிரம்பி வழிந்து ஒருத்தனுடைய நீடை ஃபில் பண்றதற்காகவும் தேவன் என் வாழ்க்கையில செழிப்பை தருகிறார். இது ஏன் இப்படி செய்யணும்? ஏன்னா இதுதான் அவருடைய குணம். நான் முதல்ல சொன்னேன், கர்த்தரை காட்டுறதுக்காக தான் காசு, அதுவும் ஏன் மூலியமா தான் அந்த செழிப்பு. ஆமென். கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்காக தான் ப்ராஸ்பரிட்டி, அதையும் ஏன் மூலியமா தான் அவர் செய்கிறார். நான் நிரம்பி வழிந்து அதை நீடட் பீப்புளுக்கு கொடுக்குறோம் பாருங்க, இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறார். கிறிஸ்தவன் பெக்கர்லி லைஃப்பில் இருக்கக்கூடாது. இந்த நான் அனலைஸ் பண்ணது இது ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம். இந்த கீழே கமெண்ட் அடிச்சுட்டு இதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னுடைய குடும்பத்தை நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வாட்ச் பண்ணி பார்த்தா தரித்திரம் தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கும். ஆமாம், ஏன்னா அவனுடைய டைமு, அவனுடைய எனர்ஜி, அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்பண்டா யாரையாவது வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுலே இருந்துட்டு விழுந்து போனால் அதை பற்றி சந்தோஷப்படுறது பாருங்கள். உங்களுக்கு சொல்லட்டா, சில வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது, ஒரு காமெடி வீடியோஸ்னு வச்சுக்கோங்க, கவுண்டமணி செந்தில் அடிவங்கிறத பார்த்து சிரிக்கிறது, வடிவேலு அடிவங்கிறத பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சைக்கோத்தனமான மனநிலை எப்படின்னு சொன்னால், சில காரியங்களை எமோஷ்னலாக அது ஃபெய்த்தாக கன்வெர்ட் ஆகும். சரியா? அது ஒன்று அழுகையாக இருக்கலாம் அல்லது ஜாயாக இருக்கலாம், ரெண்டுமே எமோஷனல் தான். நல்ல கவனிங்க. சில சின்ன டியூனப்பில் தான் சில ஃப்ரீக்வன்சி செட் பண்ணும்பொழுது கிளியரான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? எஃப்எம் எப்படி கரங்கும் போது சின்னதாக டியூன் பண்ணால் என்ன ஆகுது? சல்லுன்னு தெளிவான பாடல்கள், இன்பமான பாடல்கள் காதில் வந்து விழுற மாதிரி சில சின்ன விஷயங்கள் தான். அதை மாற்றிட்டோம்னாலே வேற லெவல் ஆயிரும். பாருங்களேன், சிலர் இந்த
ஒரு ஒரு மாட்டு மேலே ஏறும் பொழுது வலிக்கு விழுந்த உடனே அதை பார்க்கும்போது சிரிப்பு வருது பாருங்க. என்ன ஏன் சிரிப்பு, ஏன் இது சிரிப்பு? ஒருத்தர் நடந்து போகும்போது என்ன வலிக்கு விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு காமெடியாக இது பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி இதை பார்த்து பார்த்து சிரிக்க சிரிக்க என்ன ஆகுதுன்னா இந்த இந்த எமோஷனலோட அந்த காரியமும் கனெக்ட் ஆகி தொலைஞ்சிருது பாருங்களேன். அப்போ என்னன்னா விழுகையில் சந்தோஷப்படுகிற இருதயமாக இது மாறி தொலைஞ்சிருது பாருங்க. எதை நீ விரும்புறியோ அதனால நீ அட்ராக்ட் ஆவ. மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அவன் அப்படியே அப்படின்னு வார்த்தை சொல்லிருச்சு. ஒருத்தன் விழுறதை பார்க்கும் போதும் ஒருத்தன் அடி வாங்குறத பார்க்கும் போதும் நீ சந்தோஷப்பட்டு பழகிட்டன்னா அடி தன்னால உனக்கு வந்து விடும். பி சீரியஸ் ஆன் இட். விளையாட்டா எடுத்துக்கிட கூடாது பாருங்க. ஒருத்தன் விமர்சிக்கப்படும் பொழுது ஒருத்தன் விழுந்து போகும்போது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நீ விழுந்துருவ, நடக்கும். இது வந்து பிரதர் சபிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை பிரதர், இது ஃபேக்டை சொல்கிறேன் நான். சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் சில காமெடி சீன்ஸ் பார்க்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குது, சில விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்குது பாருங்கள். ஒருத்தன் ஏமாற்றப்படுறதை பார்க்கும் பொழுது, வஞ்சிக்கப்படுறதை பார்க்கும் பொழுது சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரியான காமெடிஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். வஞ்சிக்கப்பட்டு போவோம். திருட்ட கூட நகைச்சுவையாக காமிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, பர்ஸு மிஸ் பண்ணுறத, ஒருத்தன் ஃபோன் மிஸ் பண்ணுறத, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது பாருங்கள். இல்லை நமக்கும் மிஸ் ஆகி தொலைஞ்சிரும். அதனால் சிலருடைய விழுகையை பார்த்து சந்தோஷப்பட்டு கழிவுறாதிருங்கள். எமோஷனலோடு அது கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஃபெய்த் ஆகிடுது. அதை நம்பிடுறோம், அதை ஜாயாக ஏற்றுக்கிடுறோம் இல்லையா, ஜாயாக ஏற்றுக்கிடுறோம். ஃபெய்த் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா அதில் சந்தோஷம் வந்துடும். இங்கே பார்த்தா சில காரியங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே என்ன ஆயிடுது, அது ஃபெய்த்தாக கன்வெர்ட் ஆகி தொலைஞ்சிருது. பார்த்தா அது நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே நடக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். அதனால் பிரியமானவர்களே, சிலருடைய விழுகையை பார்த்தோ சிலருடைய விரோதியாக கூட இருந்துட்டு போகுது. விழுந்து போகிறத பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. பதிலுக்கு பதில் கமெண்ட் அடிச்சிட்டோம்லா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. விட்டுறணும் பாருங்க. பி சீரியஸ் ஆன ஒரு உங்கள் மைண்டில் நீங்கள் என்னத்தை இன்புட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஒரு பெரிய டீமுக்கு, ஒரு பெரிய டேரக்டருடைய டீமுக்கு உங்களுடைய மூளையை, உங்களுடைய சிந்தையை நீங்கள் 3 மணி நேரம் நீ என்னாலும் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவன் நினச்சதெல்லாம் அதில் விதைச்சிட முடியும். சரியா? அதனால் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், கண் வழியாக என்ன பார்க்குறோங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக காமெடி சீன்ஸ் பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய காயங்களை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா அவங்களுடைய மனநிலையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும்னு அர்த்தம். சரியா? ஸோ அதெல்லாம் கழிவுறாதிருங்கள். ஏன்னா நீங்கள் நல்லவர்கள். ஏமே நீங்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது, என் சகலவித நற்கரிகளினாலும் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை அசைனாக இருக்குது. நிரம்பி வழிய வேண்டிய நீங்கள் ஒருபோதும் பெக்கர்லி லைஃப்பில் இருக்கிறத, பிச்சைக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறத தேவன் விரும்புகிறது இல்லை. சங்கீதம் 37, 25, 26. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லைன்னா முதலே சொன்னேன், எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன், இங்கே அப்பம்னு சொல்லப்பட்டது ஃபுட்டு. ஃபுட்டுன்னு உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ டெய்லி ஒரு மண்ணுக்காக 2 கையும் வச்சுட்டு லாந்திக்கிட்டு இருக்கிற நீதிமானின் பிள்ளைகள்னு தப்பாக நினச்சிக்கூடாது. இமேஜினேஷனில் பிரச்சனை இருக்குது. பேசுறது ராஜா, அவன் சாப்பாடை பற்றி பேசுகிறான்னா அவன் வந்து அன்னதானம் பண்ணுறதை பற்றி அவன் பேசலை. புரியுதா? இல்லாதவர்களுக்கு வெறும் சோறும் சாம்பாரும் ஒரு கூட்டையும் வச்சு கொடுத்துட்டு இருக்கிற காரியத்தை பற்றி அவன் ஃபுட்டுன்னு சொல்லலை. இங்கே அப்பம்னு சொல்கிறது அவனுடைய மேஜையை பற்றி அவன் பேசுகிறான், நீதிமானுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு ராஜாவின் பந்தி எப்படி இருக்கும், சாலமோனுடைய பந்தியை எடுத்து பாருங்க. 1 கிலோ மட்டன் வாங்குறதுக்கு அந்த பாடு பட வேண்டியது இருக்குது. பெவுள்ள ஆடை 100 கணக்கில் உட்காந்து ஒரே நாளில் சாப்பிட்ருக்கான். ஒரு நாள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியா? இவன் நீதிமானுடைய சாப்பாடை பற்றி எடுத்து பேசியிருக்கான். அவன் சொல்கிறான், நான் பார்த்துட்டேன், நான் தாடி வைக்க மீசம் முளைச்ச நாள்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறச்சி போச்சு, இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டேன், நீதிமானுடைய பிள்ளை பணக்காரனாக தான் இருக்கான் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் நீங்கள் வேறு லெவலில் கை தட்டணுங்க.
நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் காருக்குள்ளே ஏறினா 3 செகண்டில் அந்த காரே ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும்படியான நல்ல ஒரு வாகனத்தில் தான் ஏறப்போகுது. ஏமேன், ஹல்லேலூயா. கவர்மெண்ட் பஸ்ஸில் உங்கள் பிள்ளைகள் பயணிக்காது எழுதினாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நீதிமான், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 34:10 எடுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. That seek the Lord shall not lack. ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிறது இப்படி வந்திருக்குது. shall not lack any good things அப்படின்னு வந்திருக்கு. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த நன்மையிலையும் நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். எல்லாத்துக்கும் பிரதானமான ஒரு சங்கீதம் ஒன்று இருக்கு பாருங்க. சங்கீதம் 23. The Lord is my shepherd, I shall not lack anything. எல்லாரும் சொல்லுங்க, I shall not lack anything. I shall not lack anything. Amen. The greatest wealth transfer is coming. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர் சொல்லும் பொழுது உங்கள் மனது அதை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அதற்கு கெப்பாசிட்டியான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல விளங்கிக்கிடணும். என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் நீதிமான்கள், நீதிமானுக்கென்று இந்த உலகமே வேலை செஞ்சிட்டு இருக்குது. சின்னர்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன ப்ராஜெக்ட்? உங்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை சின்னர்ஸ்க்கு தேவன் கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்லவனுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுது. இப்படியெல்லாம் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கெப்பாசிட்டி என்ன? நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் பிரதர், நான் ஒரு தனியாரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதர். உங்கள் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைப்பதற்கான கெப்பாசிட்டி உள்ளவர்கள். உங்கள் பாத்திரம் ரொம்ப பெருசு, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பெருசு. எல்லா குட் திங்ஸுக்காகவும் தேவன் உங்களுக்கு காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறார். நீங்கள் திருப்தியாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு காசு கொடுக்க தேவன் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் தொடர்பில் இருக்கிறீங்க, ஹெவன்லி ப்ராஜெக்டோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. அவருடைய ப்ராஜெக்ட் என்ன? குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கும்படியான ஒரு ப்ராஜெக்டு. நீங்கள் நீதிமான் என்றால் தாவீது சொல்லி வைத்திருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆஸ்தியில் குறையக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆஸ்தியில் குறையாது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்பன்னு உடனே பிரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டீயில் பண்ணை முக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. இந்த அப்பம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? தப்பாக இமேஜினேஷனில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் அடுத்த வசனத்தில் தெளிவாக சொல்லினா இறங்கி கடன் கொடுப்பானா. இப்போ பயிர் நான் வரேன், உனக்கு என்ன பிரச்சனைப்பா, நான் கடன் தரேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தானா? எவன் பஞ்சாயத்துலேயே உள்ள சாடி கடனை கொடுத்து விட்றானா. அந்த மாதிரி தாங்க உங்கள் லைஃப் இருக்க போகுது. ஏமேன். இதற்காக தான் ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ரெடியாக இருக்கிறீங்களா? It is a time for the greatest wealth transfer. இந்த உலகம் இதுவரைக்கும் பார்த்திராத விதத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் உண்டாக போகுது. Hallelujah. Amen. The money is coming. Declare it with me. The money is coming. Hallelujah. என்ன கூலியா நீங்கள் இருக்கிறதையோ, மாத சம்பளத்தை நம்பி நீங்கள் இருக்கிறதையோ தேவன் விரும்புகிறது இல்லை. தேவன் விரும்புகிறது இல்லை. மணி விஷயத்தில், பண விஷயத்தில் லெஜண்டாக நீங்கள் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஏமே. ஹல்லேலூயா. யாரா எப்பண்டா தருவாங்க அப்படின்னு வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காரக்கூடிய ஒரு சூழலில் தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். அதை உங்களுக்கென்று தேவன் வைக்கவில்லை. ஏமேன். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நம்பிட்டாலே போதும் பாருங்கள். இதை நீங்கள் நம்பிட்டாலே போதும். இதை நீங்கள் கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு நிலையை வைக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் நம்பிட்டாலே போதும். plenty is yours. Amen. Greatest wealth transfer is yours. இந்த டெக்னாலஜியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயன்படுத்திக்கிட்டே இருங்க. காலையில் பாத்ரூமில் போய் உட்காரும் பொழுது சில பில்ஸ்லாம் மண்டபுள்ள ஓடும் பாருங்கள். இன்றைக்கி ஃபீஸை கட்டணும், இன்றைக்கி அதை கட்டணும், இன்றைக்கி இந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஓடும் பொழுது விரலை வச்சு இப்படியே திருப்புங்க. இறையாதே அமதலாறு. த மணி இஸ் கம்மிங். த மணி இஸ் கம்மிங். ஏன்னா பாத்ரூம் மாதிரி சிறந்த தியான பீடம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா அதில் தான் மண்டக்குள்ளே நமக்கு நாமே நிறையா பேசிக்கிடுவோம். கதவை திறந்து வெளியில் வந்துட்டா எல்லாமே நம்மகிட்ட பேசும். குறிப்பாக மனைவி பேசும். எங்கள் அப்பாட்ட இருக்கும்பொழுது கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தருவார் அப்படிங்க பாருங்க. என்னம்மா நீங்கள் அப்பாட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சடமாட்டி கேட்டோம், நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு கேட்டோம், நாங்கள் செருப்பு கேட்டோம்,
நாங்கள் வந்து புதுசாக சுடிதார் கேட்டோம் அப்படின்னு. ஏன்ட்ட என்னமா கேட்க, என்கிட்ட தங்க கொலுசு கேட்டேன் அப்படிங்க. உங்கள் அப்பாட்டானா மட்டும் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு எதையும் கேட்டுருவீங்க, எங்கிட்டனா மட்டும் நீங்கள் தங்க கொலுசு ஒட்டியானம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதா? வெளியில் கதவு திறந்து வந்துட்டா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் பாத்ரூமில் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பதில் சொல்ல முடியும். என்ன பண்ணணும், கையை வச்சு ஒரு திருப்பி மணி இஸ் கம்மிங், கம் ஆன் டிக்ளேர் இட் வித் மீ, மை மணி இஸ் கம்மிங், glory to be the living God, my money is coming. ஸோ அநேக காரியங்கள் இருக்குது. நான் ஒன்று மட்டும் ஆராபா சாந்தாலமா ரிதலபா ரத்தாக்கம் படரதலபாகம் பாருங்கள், நான் பிளென்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். சொல்லுங்கள், நான் பிளென்ட்டியாக இருக்கணும், நிரம்பி வழியணும், மோர் தென் எனஃப்ல இருக்கணும். பில்லுக்காக பே பண்ணுறதுக்காக நான் உட்காந்து யோசிக்காத ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டும் என்கிற ப்ராஸ்பரஸ் லைஃபை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, சவுண்ட் வேவ்ஸை சரியாக இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருங்க. இன்னொன்று பர்பஸ் இருக்குது. சோல் வின்னிங்காக காசு நம்முடைய கையில் கொடுக்கப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல ஆரம்பித்தோம்னா ரொம்ப நேரம் எடுத்துருமோங்கிற யோசனையும் வருது. ஆனால் சரி, சொல்லாமலும் இருக்க முடியாது. ஓகே, சொல்லிடும் பாருங்கள். வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே மனசு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். அப்படி தேவன் ஒரு காரியத்தை நம்ம மத்தியில் பேசும் பொழுது இது வரைக்கும் நடக்கலைனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. சரியா? இது வரைக்கும் அப்படி ஒரு வரலாற்று பதிவே இல்லை பிரதர் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அது முதன்மையாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது முதல்ல நடக்கும் போதுன்னு அர்த்தம். அன்றைக்கி சில்வாஸ் பிரதர் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி பிரதர் பிஸ்னஸ் தாண்டி, பிஸ்னஸ் நம்முடைய ஆதாரம் அல்ல, வேலை நம்முடைய ஆதாரம் இல்லைங்கும் போது எப்படி மணி சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஒரு சில காரியத்தை சொன்னேன். இன்னொரு கோணமும் ஒன்று இருக்குது. ஆதாரம் அல்ல அப்படின்னு தான் சொல்கிறோன்னே தவிர சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையோ இதுவோ நம்முடைய ஆதாரம் அல்ல அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர அது பூமாக கூடாது அப்படிங்கிறது இல்லை. சரியா? பாருங்கள், அன்னைக்கு ஒருத்தர் சாட்சி சொன்னார், இன்சென்டிவ்ஸ் வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அது இவங்களுடைய வேலையில் பெஞ்சமின் பிரதர் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க இல்லையா? இன்சென்டிவ் வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அற்புத ரீதியில் எங்கேயோ நடந்த ஒரு பெரிய காரியம் என்ன பண்ணுது, இவங்க வரைக்கும் இன்சென்டிவ்ஸை சப்ளை பண்ணிருச்சு. இப்போ வேலை ஆதாரம் அல்ல, ஆனால் வேலையில் அற்புதம். புரியுதா? வேலை ஆதாரம் அல்ல, ஆனால் வேலையில் அற்புதம். இப்போ எனக்கு நான் கார் வாங்கின சாட்சியை சொன்னேன் இல்லையா? அங்கே வந்து பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லை, வேலையும் ஆதாரம் இல்லை, எதுவும் ஆதாரம் இல்லை. எங்கேயோ யாரோ வித்த சொத்து என்ன பண்ணுது வந்து சேர்ந்ததுனால நம்ம அதை வச்சு கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். எங்கே இருந்தாலும் வரும், எங்கே இருந்து வருங்கிறத நான் யோசிக்க வேண்டாம்னா ஆண்டவர் சொல்கிறார். கேரித்தில் இருந்து தண்ணி வருது, காகம் என்ன பண்ணுது, சாப்பாடை கொண்டு வருது. ஆனால் நீ என்ன பண்ணிடக்கூடாது, காகத்தையே பார்த்துட்டு இருந்துடக்கூடாது, நீ என்னையே தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தேவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் ஓகே, அதை நீ ஆசீர்வதிக்கிறேன், அதில் நான் சக்ஸஸை பார்க்கணும், அதில் நான் உண்மையாக இருக்கணும், அதில் நான் செழிப்பை பார்க்கணுங்கிறது 100% உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் செய்யணும், வேலைக்கு கண்டிப்பாக போகணும். பாருங்க, வேலைக்கு நீ கண்டிப்பாக போகணும். ஆனால் நீ எதிர்பார்க்குற பெரிய செழிப்பு நீ வேலையிலேருந்து தான் வரும்ங்கிறத நீ வச்சிடாத. உன் வேலையில் நீ உண்மையாக இரு. பிஸ்னஸை நீ சக்ஸஸாக பண்ணணும். சரியா? பிஸ்னஸை நீ லாபம் ஈட்டுக்கிற வகையில் எடுக்கணும். அதில் ஆச்சரியமான டோர்ஸு தேவன் ஓப்பன் பண்ணுவார். அதில் ஆச்சரியமான ப்ரொமோஷன்ஸை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஓப்பன் பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் தேவன் செய்வார என்று வேறொன்றும் இல்லை. எல்லாம் என்ன சொல்லுங்க, எல்லாம் தேவன் செய்வார். ஒருவேளை இந்த பிஸ்னஸில் நடக்கலைன்னா வேறு பிஸ்னஸில் செய்வார். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரியா? அதுக்காக போட்டு முட்ட வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை என்ன பண்ணணும், ரொம்ப சின்சியராக இருக்கணும், ரொம்ப ஒர்க் பண்ணணும், ஜாய்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதை இன்பமாய் அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் வேலை ஆதாரம் அல்ல. என் ஆசீர்வாதத்திற்கு வேலை ஆதாரம் அல்ல. நான் கையிட்டு செய்யும்படியா நான் செய்கிறதுனால இந்த வேலை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும். புரியலன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேலை இது என்னுடைய நீட்ஸை இது சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஓகேயா?
கர்த்தர் என்னுடைய நீட்ஸை சந்திக்கிறார், கர்த்தர் என்னுடைய தேவைகளை பரிபூர்ண சந்திக்கிறார். இந்த வேலை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர இந்த வேலையினால் நான் போகிறது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் அதனால் இந்த வேலையை செய்கிறேன். இந்த வேலை என் நிமித்தமாக ஆசீர்வாதமாக இருக்குது. இதை இந்த ஃபார்முலாவை அப்படியே வச்சுக்கிடணும் பாருங்கள். முதல்ல கர்த்தர் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆகவே நான் செய்கிற வேலைகள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இந்த வேலை என்னுடைய ஆசீர்வாதம்னு நான் பிளேட்டை மாற்றினோம்னா வேலையோடு நான் முட்டிக்கிட்டு இருப்பேன், மோதிக்கிட்டு இருப்பேன். அங்கே பெரிய சக்ஸஸ் என்னால் பார்க்க முடியாது. கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே இந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இது என்னுடைய ஆதாரம் அல்ல, கர்த்தர் என்னுடைய ஆதாரம். இதெல்லாம் வளங்கள், அவர் என்னுடைய சோர்ஸ், இதெல்லாம் ரிசோர்ஸு. அவர் என்னுடைய சோர்ஸ், அவர் தான் என்னுடைய ஆதாரம். இதெல்லாம் வளங்கள், இது என்னுடைய ரிசோர்ஸு. இது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்? அத்திமரமும் இதுவும் பலனை தரலன்னா ஆப்பிள் பலனை தந்துட்டு போகுது, திராட்சை தளம் பலனை தந்துட்டு போகுது, கொய்யா மரம் எனக்கு பலனை தந்துட்டு போகுது. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஓகேயா, நான் ஓரளவு கிளியராக சொல்லியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆகவே என் வேலை என் நிமித்தமாக ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆகவே நான் கையிட்டு செய்யும் காரியம் ஆசீர்வாதமாக இருக்குது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆகவே அவன் ஆடுகள் பொழியும்படி தேவன் உதவி செய்தார். ஆடு இல்லைன்னா மாடு பெருகும். உனக்கு என்ன பிரச்சனை? மாடு இல்லைன்னா மான் பெருகும், எனக்கு எப்படியாவது வரும், அவ்வளோதான். சரியா? ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அங்கே சூப்பர் நேச்சுரல் நடக்க ஆச்சரியமான விதத்தில் பண வரவுகள் வருது. அப்படி ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர். ஒரே ஒரு வசனத்தை காட்டி இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப எலோபரேட்டாக டிக்ளேர் பண்ணி 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 பேச வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அதனால் இது வரைக்கும் காத்திருக்கணுமா பிரதர் அப்படின்னு இல்லை. உங்கள் காத்திருப்புக்கு டக்குன்னு ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே நான் போகிறேன். சரியா? யாத்திராகமம் 12:35. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார், நிச்சயம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், நிச்சயம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். இது ப்ரொஃபட்டிக் சாங். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சாங்கை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். வேற எதுவுமே இதோட ஆட் பண்ணக்கூடாது இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் கொஞ்சம் கையில் காசு இருக்கணும். அப்படி வருதா வசனம்? வரல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கொஞ்சம் பரிசுத்தமாக வாழணும். அப்படி சொல்லுதா வசனம்? அப்படி சொல்லலை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆகவே நான் யாரையாவது போட்டு கழுத்தை நெரிக்கணும். அப்படி சொல்லுதா வசனம்? அப்படி இல்லை. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார், ஆகவே நான் பேங்க்கில் போய் கடனை எதிர்பார்க்கணும். அப்படி சொல்லுதா? தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையே அது நிறைவேறக்கூடியதற்கான எபிலிட்டியோடு தான் வரும். நாம் போய் அதை எபிலிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்னமோ அதுக்கு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஹோமோலோகியோ. அவர் சொன்னதை காப்பி பண்ணு, அவர் சொன்னதை நீயும் சொல்லு, அவர் சொன்னதை நீ சொல்லு, அவர் சொன்னதை அப்படியே நம்பு. அப்படிங்கிறது மட்டும்தான், வேற ஒன்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. பாருங்க, விசுவாசத்துக்கேற்ற கிரியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு வந்து அவர் போலீஸு. ஆக்சுவலாக அவருக்கு போலீஸ் வேலை வந்து ஒரு சின்ன சிக்கல்னால என்ன ஆயிடுச்சு, கேஸ் நடந்துட்டு. இப்போ திரும்ப அந்த போலீஸ் வேலைக்கு அவர் போகணும். அப்போது அவர் வந்து இப்போ வேறு ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைனா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அவருக்கு தீர்ப்பு வரப்போகுது. 15 பாசிட்டிவான தீர்ப்பு தான். எப்பவுமே கர்த்தர் சில காத்திருப்புக்கு உண்டான பலனை தந்திருக்கிறார். அவர் சாட்சி சொல்லுவார், வந்து சொல்லுவார். 15 அவருக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது.
பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செய்யுங்க நாகு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், போலீஸாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, இருங்க, நல்ல போலீஸ் கட்டிங்க அடிங்க, உடம்பை ட்ரிம் ஆக்குங்க, ஜிம்முக்கு போங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ்னால் எப்படி இருப்பாங்களோ அப்படி என்ன பண்ணுங்கள் நீங்கள் இருங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. இப்பவும் அதுதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஐஸ்வர்யவான் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவானாகி நடந்து கொள்ளுங்கள். ஏமே ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் இல்லைப்பா, நீ ஐஸ்வர்யவான் ஆகு. எப்படிங்க ஆகிறது? உங்கள் செய்கைகளினாலும் உங்கள் வார்த்தைகளினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ்வர்யவானாக நடந்துக்கோங்க. உடனே நான் கடனை வாங்கி யாருக்காவது செலவு பண்ணணும் இல்லைப்பா, ஐஸ்வர்யவான் அதை செய்ய மாட்டான். நான் முதல்ல இருந்தே அதை சொல்கிறேன். செலவு பண்ணணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணணும், செலவு பண்ணணும். இதுதான் தரித்திரருடைய பேச்சு பாருங்க. இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பெருக்கணும், சேர்த்து வைக்கணும், இதுதான் ஐஸ்வர்யவான்களுடைய பேச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சில ஃபெய்த் ஆக்டை நீங்கள் செய்யணும். பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரியா? சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது சேர்த்து வைங்க. பிரதர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரதர், நெக் டு நெக் அப்படியே போதும் பிரதர். ஒரு 10 ரூபா இருக்கா, ஒரு 10 ரூபா இருக்கா, நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லி உண்டிலையாவது போட்டு வைங்க. எந்த சூழலையும் இதை நான் தொட மாட்டேன், இதை ஒரு பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, போட்டு வைங்க. 10 ரூபாயா டெய்லி போடுங்க, பெருசாக ஆரம்பிக்க வேண்டாம். 10 ரூபாயா டெய்லி என்ன பண்ணுங்க நீங்கள் ஆரம்பிங்க. 20 ரூபாயா ஆரம்பிங்க. டெய்லி பண்ணுற ஒரு பழக்கத்திற்குள்ளே வாங்க. டெய்லி 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 ஒரு கடனை நான் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, டெய்லி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வாங்க. முதலே சொன்னேன் நான், போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா கடன் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்க, 100 ரூபாயை முதல்ல போய் அடைங்க. 1000 ரூபா வந்ததுக்கப்புறம் எல்லாம் அடைக்க முடியாது, கஷ்டம் பாருங்க. 100 ரூபாயை என்ன பண்ணுங்க, போய் அடைச்சிருங்க. முதல்ல போய் நல்ல பேரை வாங்க ஆரம்பிங்க. 900 ரூபாயை நான் கொடுத்துட்றேன், வரும்போதெல்லாம் முதல்ல அதுக்கு எடுத்து வைங்க. பல்ல கடிச்சுட்டாலும் என்ன பண்ணுங்க, ஈஸ்டர் கொண்டாடணும், இது கொண்டு எல்லாத்தையும் கொண்டாடலாம், ஒட்டு மொத்தமாக கொண்டாடும். வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்க போகுது. சரியா? ஆனால் கடனோட நீ ஒரு ஈஸ்டரை கொண்டாடணும்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காது. முதல்ல கடனை அடைச்சிடணும். 100 ரூபாயை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அடைச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்கிறதுக்கு முற்படுங்க. நீங்கள் எதற்காக முற்படுகிறீர்களோ அங்கே தான் ஃபேவர் வேலை செய்யும், அங்கே தான் சூப்பர் நேச்சுரல் வேலை செய்யும். நீங்கள் ஃபெய்த் ஆக்டே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கே சூப்பர் நேச்சுரல் டோரே ஓப்பன் ஆகாது பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் நான் கிளம்பி போக மாட்டேன், நான் உட்காந்துட்டே இருப்பேன், நீ வந்து பாலும் தேடி இங்கே கொண்டு வந்து ஊத்திரு அப்படின்னா அங்கே வேலை செய்யாது. ஏன்னா பாலும் தேடி நீ ஊத்துனாலும் அதுக்கும் அடிமையாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்ப. நீ அதை எகிப்தியன்ட்ட போய் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணுவ, எகிப்தியனுக்கு அடிமையாக தான் நீ இருக்க ஆசைப்படுவேன். இல்லைப்பா, நீ முதல்ல வெளியில வா, நீ கிளம்பு. அப்படிங்கும் போது தான் சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடக்குது. நீ ஃபெய்த் ஆக்ட் பண்ண ஆரம்பி. ஃபெய்த் ஆக்டுன்னு உடனே இன்றைக்கே போய் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டுருந்தோம் பிரதர், இருக்கிறதெல்லாம் வரைச்சி கொண்டு போய் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. சரியா? முதல்ல கடன் அடைங்க, சேர்த்து வைங்க. முதல்ல என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். சேவிங்ஸை போட்டு பண்ணுங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான் என்று நீங்கள் நம்பினால் முதல்ல சேவிங்ஸை துவங்குங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அப்படியே வீட்டில் உண்டியலும் கிடையாது, நான் பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாதுன்னா உடனடியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரியா? உன் களங்கள் பூரணமாய் நிரம்பும். களம் இருந்தாதனையா நிரம்பும். புரியுதா? பை ஃபெய்த்தில் நீ கடன் கூட ஓப்பன் பண்ணலன்னா எப்படி நடக்கும்? உன்னுடைய விசுவாச செய்கை, உன்னுடைய தீர்க்க தரிசன செய்கையை நீ என்ன பண்ண வேண்டியிருக்குது, செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒரு 10 பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னா. என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஃபெய்த் ஆக்டை செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய வழிகளை விரிவாய் வைத்திருக்கும் பொழுது ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் பாருங்க. கடன் அடைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க, அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல் நடக்கும். இவங்க நம்ம எடுக்கிற தீர்மானம்லாம் இன்னொரு கடன் வாங்குறத பற்றியே இருக்குமே, ஆனால் நடக்காது. சூப்பர் நேச்சுரலில் நீங்கள் எதிர்பார்க்குறதே வேஸ்ட்டு. நீங்கள் கடனுக்கு ஆட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கடனுக்காக ஒரு காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே சூப்பர் நேச்சுரல் எதற்கு? அங்கே மனுஷனை ஆதாரமாகவும் பணத்தை ஆதாரமாகவும் வச்சு மூவ் பண்ணுற இடத்துல கர்த்தரால் வேலையே செய்ய முடியாது பாருங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முற்படுங்க. ஏன்னா அதுதான் கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுற மூவ். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அவன் இறங்கி கடன் கொடுத்து அப்படின்னு இருக்கு. நீ கடன் அடைக்கணும்னு முடிவெடுத்தானா நீ கடன்ல இருந்து வெளியில வரணுங்கிறத நீ விரும்புற அப்படின்னு அர்த்தம்.
அப்போ அது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அங்கதான் சூப்பர் நேச்சுரல் நடக்கும். நீ சேவிங்ஸ போட ஆரம்பிச்சாதான் நீ ஐஸ்வர்யவான் ஆகிற. விரும்புகிறாய் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். நீ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாதான் நீ கர்த்தருடைய வில்லின் அடிப்படையில், கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் நீ சேர்த்து வைக்கிற. ஆகவே அங்கே சூப்பர் நேச்சுரல் வேலை செய்யும். 10 ரூபாயில் ஆரம்பிக்கும் போது டஃப்பாக தான் இருக்கும் பாருங்க. 100 ரூபாயில் ஆரம்பிக்கும் போது டஃப்பாக தான் இருக்கும். சேர்த்து வைக்கணுமே, பிடிக்கணுமே, இதை வச்சுட்டு அப்படியே பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கும். நீ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா நான் சொல்கிறேன் 3 மாதத்தில் ஆச்சரியமான விதத்தில் பணம் ஃப்ளோ ஆகும் பாருங்க. பீரோ முழுக்க நிரம்பும். இது நடக்க தான் போகுது. நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். யாத்திராகமம் 12 இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இது நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 12:35 மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். ஒரு பெரிய கேட்ச், ஒரு பெரிய கொள்ளை, ஒரு பெரிய கொள்ளை, ஒரு பெரிய பிளண்டர். ஹாராபா சாந்தாலபா ரிதலபா ரத்தகா மடரதலபா. ஸோ இது 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 அப்படியே இருக்கட்டும். ஆமென். ஸோ ஐஸ்வர்யவானுக்கான இன்னொரு அடையாளம் கொடுப்பது. ஆமென். கர்த்தருக்கு என்று கொடுப்பது. ஸோ என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்த வார்த்தைகள் பாருங்க. நிறைய பேர் ஊழியக்காரனுக்கு விதைக்கிறாங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் மெயினாக சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக விதைங்க. சரியா? சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்காக விதைங்க. அப்படி விதைக்கும் போது தான் நாளைக்கு அந்த மனுஷன் தப்பும் பொழுதும், நாளைக்கு அந்த மனுஷன் ஏதாவது ஒரு இது ஆகும் பொழுதும், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு பாருங்க. அவரை நம்பி விதைச்சேன், இவரை நம்பி விதைச்சேன், ஆனால் அவர் இப்படி ஆகிட்டார், இவர் அப்படி ஆகிட்டார். ஏன் அவருக்கு விதைக்கிறீங்க? நீங்கள் அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்காக விதைங்க. அந்த வார்த்தை அந்த ஹானர் பண்ணிங்கன்னா அதற்கான பலனை நிச்சயமாக கொண்டு வந்து தருகிறதா இருக்குது. ஆமென். ஸோ நீங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்ட டிக்ளேர் பண்ணப்பட்ட வார்த்தைகள், ஆமென், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, விதைங்க. பணத்தை கண்ட்ரோல் எடுக்கிறீங்க, சென்ட் பண்ணும் பொழுது நம்ம போன வாரமே தெளிவாக சொன்னேன். நான் பணம் சொல்லுது பாருங்களேன், நிறைய பேசுது. நீ என்ன பண்ணு, அங்கே போ, நீ என்னை அங்கே அனுப்பு, நீ என்னை இங்கே அனுப்பு, திடீர்னு டயர் வெடிச்சிட்டு திடீர்னு பாரு இங்கே அனுப்பு அங்கே அனுப்பு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க. திடீர்னு இன்ஜின் வம்பாயிடுச்சு அங்கே அனுப்பு, திடீர்னு ஸ்பீக்கர் அவுட் ஆகிடுச்சு அங்கே அனுப்பு, திடீர்னு காது குடையுது அங்கே அனுப்பு, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு, இப்படியே சொல்லுது பாருங்களேன். அதை பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்கிற இடத்துக்கு தானே நீ போகணும், நீ சொல்கிற இடத்துக்குலாம் டயர் போடணுமா? நிச்சயமாக போடணும். ஆனால் அது நீ சொல்லி நான் கேட்கக்கூடாது. சரியா? நிரம்பி இருக்கணும். ஏதாவது ஒன்றா டயர் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மாற்றணும். முறுக்குன்னு லைட்டாக ஒரு பிரச்சனை வரும்பொழுதே காரை சர்வீஸுக்கு விட்டுறணும் பாருங்கள். எல்லாம் ஜாம் ஆகி போய் நின்னதுக்கப்புறம் போய் விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா என்ன அர்த்தம்? பணம் அது சொல்லும், என்னை அனுப்பு என்னை அனுப்பு என்னை அனுப்புன்ட்டு. இல்லை, ரிச்சாக வாழணும். எல்லாம் சொல்லுங்கள், ரிச்சாக வாழணும். ஏமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. நான் கர்த்தருக்காக உன்னை வைத்திருக்கிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. பாருங்கள், மற்றது எல்லா விதத்துலேயும் பணம் நீங்கள் சொல்கிறத கேட்கும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தரை நான் கொள்ளையிடவில்லை என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் தான் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், விதைகளை நீங்கள் தூவுங்கள். கர்த்தாவை விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த விதைகள் 100 மடங்கு பலனை தரட்டும், 100 மடங்கு பலனை தரட்டும். இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அனுப்புகிற கர்த்தர் என்னுடைய ஐஸ்வர்யர், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நான் கனப்படுத்துகிறேன் என்று விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் 100% அறுவடையை தரட்டும், 100% அறுவடையை தரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஒரு பெரிய கொள்ளை, ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென்.